நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்றைய தினம் மேற்கு வங்கத்தினுடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழ்நிலையில் மேற்கு வங்கம், அசாம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான கருத்து கணிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மையான நிறுவனங்கள் மேற்கு வங்கத்தினுடைய இந்த 2ஆம் கட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்து இன்றைய தினம் வெளியிடுவோம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கேரளா, அசாம், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிற்கான அந்த தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்புகளை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில முக்கியமான நிறுவனங்கள் மேற்கு வங்கத்திற்கான கருத்து கணிப்புகளையும், ஒரு சில முக்கியமான நிறுவனங்கள் தமிழகத்திற்கான அந்த கருத்து கணிப்பையும் வெளியிடுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த விரிவான விவரங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு நேற்றைய தினம் பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய கருத்து கணிப்புகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பீப்புள்ஸ் பிளஸ் NDTVயினுடைய அந்த கருத்து கணிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 125 முதல் 145 இடங்களும், அதிமுகவிற்கு 65 முதல் 80 இடங்களும், தாவேகாவிற்கு 18 முதல் 24 இடங்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 2 முதல் 6 இடங்கள் என்று வழங்கியிருந்தது. அதே போல் மேட்ரிஸ் எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 122 முதல் 132, அதிமுகவுக்கு 87 முதல் 100, தாவேகாவுக்கு 10 முதல் 12, நாம் தமிழர் கட்சிக்கு 1 முதல் 6 என கொடுத்திருந்தார்கள். அடுத்த கட்டமாக பிமார்க்கினுடைய எக்ஸிட் போல் என்பது திமுகவுக்கு 125 முதல் 145, அதிமுகவிற்கு 65 முதல் 85, தாவேகாவிற்கு 16 முதல் 26, நாம் தமிழர் கட்சிக்கு 1 முதல் 6 என்ற கணக்கில் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்னுடைய கருத்து கணிப்பு என்பது திமுகவிற்கு 145 முதல் 160, அதிமுகவுக்கு 50 முதல் 65, தாவேகாவிற்கு 13 முதல் 18, நாம் தமிழர் கட்சிக்கு 5 முதல் 8 இடங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அக்னி எக்ஸிட் போலை பொறுத்தவரை அவர்கள் இந்த வேரியேஷன் நம்பர்கள் இல்லாமல் நேரடியான ஒரு கம்ப்ளீட் அப்சல்யூட் நம்பரை கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் திமுகவிற்கு 169 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 64, தாவேகாவிற்கு 1, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடங்களும் இல்லை என்று அந்த அக்னி நிறுவனத்தினுடைய எக்ஸிட் போல் என்பது நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக புதுச்சேரியினுடைய நிலவரத்தை பார்த்தோமேனால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதிக பெரும்பான்மை இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அடுத்து மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டர்னுடைய எக்ஸிட் போல் என்பது இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. அதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தான் அது மேற்கு வங்கத்தில் 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றன. 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு நடைபெற்ற போது முதல் கட்டமும், நேற்றைய தினம் 2ஆம் கட்டம் நடைபெற்றது. அது முழுமையாக முடிவடைந்த இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மீண்டும் நாம் பார்த்தோம்னால் இது நேற்றைக்கு வெளியான நிலவரம் தான். அதில் மின்னம்பலத்தினுடைய பதிவின்படி திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு 155, அதிமுக கூட்டணிக்கு 72, தாவேகாவிற்கு 5, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடம் கிடைக்காது என்ற எக்ஸிட் போல் கணக்குகள் என்பது மின்னம்பலம் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு நிறுவனங்கள் நேற்றைய தினம் பிரஜா போலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 148 முதல் 168, அதிமுகவுக்கு 61 முதல் 81, தாவேகா எந்த இடத்திலும் வெற்றி பெறாது. அதே சமயம் நாம் தமிழர் பொறுத்தவரை 1 to 9 இடங்கள் வெற்றி பெறும் என்று பிரஜா போல் என்கிற நிறுவனம் நேற்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தார். இப்படி பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளை நேற்று நாம் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஓட்டு வைப் கருத்து கணிப்புகளை நேற்று தினம் வெளியிட்டிருந்தார்கள். அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவிற்கு சதவீத அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 38.9% வாக்குகள், அதிமுக கூட்டணிக்கு 39 முதல் 39.9% வாக்குகள், தமிழக வெற்றி கழகத்திற்கு 15.8% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.5% வாக்குகளும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போதைய முக்கியமான புள்ளி விவரங்களும் வந்திருக்கின்றன. இதை பொறுத்தவரை டுடேஸ் சாணக்கியா இப்போது தமிழ்நாட்டிற்கு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கூடியது. இதுவரை நாம் பழைய விவரங்களை பார்த்தோம். தற்போது டுடேஸ் சாணக்கியா தற்போது வந்திருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 114 முதல் 136 இடங்கள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு 34 முதல் 56 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 52 முதல் 74 இடங்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 1 என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பர் என்பது பெரும்பான்மையான ஏஜென்சிஸ் கொடுத்த நம்பரோட ஒத்து போயிருந்தது. தாவேகாவை பொறுத்தவரை பெரும்பான்மையான ஏஜென்சிஸிலிருந்து 2 ஏஜென்சியினுடைய நம்பர் மட்டும்தான் மாறி இருந்தது. ஒன்று மை ஆக்சிஸ் இந்தியா என்கிற நிறுவனம் கொடுத்திருந்த ஆக்சிஸ் மை இந்தியா என்கிற நிறுவனம் கொடுத்திருந்த கருத்து கணிப்பில் தாவேகாவிற்கு கிட்டத்தட்ட திமுக இணையான இடங்களை கொடுத்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அதிகமான நம்பர் தாவேகா கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக டுடேஸ் சாணக்கியாவுடைய இந்த எக்ஸிட் போல நம்ம பார்க்கிறோம். அதில் 52 முதல் 74 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுகவை விட
தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக இடங்கள் டுடேஸ் சாணக்கியா கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு தாவேகா வரும் என்று கணித்திருக்கிறார்கள். ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னா ப்ளே பண்ற மாதிரியான ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. இப்போ டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்தவரை ஏடிஎம்கேவை முந்தி தமிழக வெற்றி கழகம் 52 74 இடங்கள் பெறும். நாம் தமிழர் 2 இடங்களும், மிக குறிப்பாக அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அதிகமான இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், 114 முதல் 136 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்தவரை வகுப்பு ரீதியாக, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எந்தெந்த அளவுக்கு ஆதரவு அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகர்ஸ் நம்ம கூடிய சீக்கிரம் கிராஃபிக்ஸில் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் என் கையில் இருக்கிற ஃபிகர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் டுடேஸ் சாணக்கியா நிறுவனம் வகுப்புவார் ரீதியாக கொடுத்திருக்கிறதுல வந்து அதிமுக பிசியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 32%, திராவிட முன்னேற்றத்துக்கு 36%, தமிழக வெற்றி கழகத்துக்கு 29% ஆதரவும், எம்பிசி பிரிவினரை பொறுத்தவரை அதிமுகவிற்கு 31%, திமுகவுக்கு 38%, தாவேகாவுக்கு 27%, ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவை பொறுத்தவரை அதிமுக 19, திமுக 43, தமிழக வெற்றி கழகம் 34, இஸ்லாமியர்கள் வாக்கு என்பது அதிமுகவிற்கு 8%, திமுகவுக்கு 64%, தாவேகாவுக்கு 25% கொடுத்திருக்காங்க. கிறிஸ்தவ வாக்குகளை பொறுத்தவரை 11% அதிமுகவிற்கும், திமுக கூட்டணிக்கு 49%, தாவேகா கூட்டணிக்கு 34% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்பராகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தற்போது நம்மோடு விருந்தினர்களும் இந்த இணைப்பில் நம்மோடு வந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரனும், அதே போன்று அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியனும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல சிவப்பிரியன் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சிவப்பிரியன், இப்போ வந்திருக்க டுடேஸ் சாணக்கியாவோட ஃபிகர்லேருந்து நம்ம இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். நம்ம நேற்று எக்ஸிட் போல்ஸ் நிறையவே பார்த்துட்டோம். டுடேஸ் சாணக்கியாவோட ஃபிகர் நான் மறுபடியும் உங்களுக்காக மீண்டும் சொல்கிறேன். திமுக கூட்டணிக்கு 114 முதல் 136, அதிமுகவுக்கு 34 to 56, தமிழக வெற்றி கழகத்திற்கு 52 74, நாம் தமிழரை பொறுத்த 2 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி மை இந்தியாவுக்கு பிறகு, ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு பிறகு ஒரு டீசன்ட் நம்பர்ஸை தாவேகா கொடுத்துருக்கிறத ஒரு ஏஜென்சி ரிப்போர்ட்டுங்கிறது டுடேஸ் சாணக்கியாவோட இருக்குது. ஸோ அந்த இந்த குரூப்பில் ரொம்ப காமனாக இருக்கிற ட்ரெண்ட்லேருந்து இந்த 2 நிறுவனங்கள் மாறி இருக்கு. ஸோ டுடேஸ் சாணக்கியாவோட போல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டீசன்ட் நம்பர்ஸில் இது ஹியூஜ் நம்பர்ஸாக இருக்கு. கிட்டத்தட்ட கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். இல்லை, தாவேகாவினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையிலும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மீண்டும் ட்ரெஷரி பெஞ்சஸ்ல உட்காருவாங்க. ஸோ இது தளபதி வர்சஸ் தளபதி எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் டுடேஸ் சாணக்கியா இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓட் ஷேரும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு 30% ஓட் ஷேரும், திமுகவுக்கு 39% ஓட் ஷேரு, அதிமுகவுக்கு 27%. இதில் +3% வந்து மைனஸ், அதாவது மார்ஜின் எரர். சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது தான், திமுகவுக்கு 125 +or-11 எல்லாமே சீட்டு. ஸோ அப்போ என்னன்னா, அப்பர் லிமிட்டாக திமுகவுக்கு அவங்க கொடுக்கறது வந்து 136, தாவேகாவுக்கு அவங்க அப்பர் லிமிட்டாக கொடுக்கறது வந்து 74. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர். கிட்டத்தட்ட மை ஆக்சிஸ் இந்தியா போல் வந்து அவர் பிரதீப் குப்தா சொன்னது வந்து ஃபைனல் நம்பர்ஸ். அவர் வந்து ஒரு 98 120 கொடுத்தாலும் கூட அதுவே ஒரு ஹியூஜ் மார்ஜின். 20 சீட்டுங்கிறது அவ்வளோ மார்ஜின்லாம் ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது. பட் இப்போ எல்லா எக்ஸிட் போல்ஸும் அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து ஃபைனலாக கொஸ்டின் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, விஜய் வந்து 70 சீட்டுக்கு கம்மி போக மாட்டார், மற்றவங்க சொல்கிற மாதிரி 20-30 சீட்லலாம் விஜய் நிற்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த போல அங்கே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 2 போலும் ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபைனலாக அவரோட கமெண்ட்ஸில் அவர் என்ன சொன்னார்னா, விஜய் வந்து 70 கீழே போக மாட்டாருன்னு சொல்லும் பொழுது, அப்போ இது இந்த 73 74 அவருடைய 70 கம்பேர் பண்ணும்போது மேபி இங்கே வந்து ஒத்து போகுது. 2 போல் எக்ஸாக்டாக என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு 10 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுப்பேன். ஒரு 10 ஏஜென்சிஸ்க்கான போல்ஸ் இருக்குது. அதில் வேரியஸான இருக்குது. ஸ்டேட் லெவலில் ப்ளே பண்ணுறவங்க, நேஷனல் லெவலில் ப்ளே பண்ணுறவங்க, நேஷனல் எலெக்ஷன்ஸை பார்த்தவங்கன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஆனால் அதில் இந்த 2 ஏஜென்சியினுடைய நம்பர்ஸ் மட்டும்
டோட்டலாக மற்றவங்களுடைய அந்த பேட்டர்ன்லேருந்து மாறுபட்டு நிற்கிறதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த காலங்களில் பல டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அடிப்படையில் இப்படி ஒரு 2 ஏஜென்சி வந்துட்டு ஒரு பெக்யூலர் நம்பரை, ஒரு டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுப்பது அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க இந்த எக்ஸிட் போல்ஸ் தான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த பேட்டர்ன், இந்த 2 பேர் தனித்து நிற்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் அவங்க தாவேகா ஃபேக்டரில் மட்டும் தனித்து நிற்கல, ஏடிஎம்கே நம்பர்ஸ்லேயும் அவங்க வந்து மாறி நிற்கிறாங்க, டிஎம்கே நம்பர்ஸ்லேயும் மாறி நிற்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த 2 பேர் கம்ப்ளீட் டைரக்ஷனையே மாத்துறாங்க. ஸோ அதில் தான் அந்த கன்ஃபியூஷன் வருது. மற்ற எல்லாருமே வந்து ஒரு சில போல்ஸ் பார்க்கும் பொழுது மற்ற எல்லாருமே டிஎம்கே, இவங்களும் டைரக்ஷன் டிஎம்கேக்கு தான் கொடுக்குறாங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும், ஆனால் தாவேகா எதிர்கட்சியாக வரும், அதிமுக வந்து 3வது பெரிய கட்சியாக வரும் அப்படிங்கிறத ஆக்சிஸும் டுடேஸ் சாணக்கியாவும் சொல்கிறாங்க. பட் மற்ற போல்ஸோட கிரெடிபிலிட்டியும் இவங்களோட கிரெடிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்த வரைக்கும் 2014 எலெக்ஷனை வந்து சரியா லோக்சபா எலெக்ஷனை அவங்க வந்து கிராக் பண்ணாங்க, எக்ஸாக்ட் நம்பர்ஸை கொடுத்துருந்தாங்க. மை ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலும் 2022 நினைக்கிறேன் 2-3 மாநில தேர்தலையும் வந்து ரொம்ப துல்லியமாக கணிச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஃப்ளாஸும் இருக்குது, அவங்க சக்ஸஸும் ஆயிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியல. ஏன்னா இது ஸ்டில் இது எக்ஸிட் போல் நம்பர்ஸ். பட் இந்த ஒரு விஜய் அவர்கள் வந்து இவங்க சொல்ற மாதிரி அந்த 30% இல்லை 27-28% கிராஸ் பண்ணி 30 டச் பண்ணார்னா அவர் நிச்சயமா இவ்வளவு சீட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் அவர்களுடைய ப்ராப்ளம் நான் என்ன பார்த்தேன் ஃபீல்ட்ல வரைக்கும் அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து அவருக்கு வந்து அக்ராஸ் த போர்ட் சப்போர்ட் ப்ராப்ளம்ஸ். அந்த டிஸ்கஷன்ல அடுத்தடுத்த கட்டங்களில் வரலாம். சிவபிரியன், நான் ஜெகதீஸ்வரன் போயிட்டு வரேன். ஜெகதீஸ்வரன், இனிஷியலா இந்த நம்பர்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிவபிரியன் கேட்ட அதே கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாருக்குமே முக்கியமான ஒரு ஷாக் என்பது நேற்றைக்கு ஆக்சிஸ் மை இந்தியாவில் இருந்துச்சு. இன்னைக்கு சாணக்கியாவை பார்க்கும்போது எல்லாரும் அதை கேள்வி எழுப்புறது இயல்பு. ஸோ ஜெகதீஸ்வரன் இதை எப்படி பார்க்குறாரு? ஆக்சஸ் மை இந்தியாவுடைய மெத்தடாலஜி என்னங்கிறது அவங்களே போட்டிருக்காங்க. அவங்களோட சைட்ல வந்து ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்காங்க. முதல் போஸ்ட்ல என்ன மெத்தடாலஜிங்கிறது போட்டிருக்காங்க. அவங்களோட டோட்டல் சாம்பிள் சைஸ் வந்து 44,406. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு 190 பேர் அவங்க சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க. சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் போட்டு ஒரு 1096 பேர் சர்வேல கலந்துக்கிட்டாங்க. ஒரு 16 கார் யூஸ் பண்ணோம். நம்ம எக்ஸிட் போலுங்கிறனால அன்னைக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த சாம்பிள் சைஸ் முதல்ல சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எல்லா பூத்ஸ்க்கும் போயிருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு 1000 சிட்டிஸ் அண்ட் இதுல எடுத்துருக்காங்க. 96 பேர் தான் அந்த ஃபீல்டுல இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவிற்கு அது கை கொடுக்கும், அது வந்து அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா கேள்வி இருக்கு. ஏன்னா பெரும்பாலான போல்ஸ்டர்ஸ் வந்து திமுக ஒரு எட்ஜ் கொடுக்கும்போது, திமுக அதிமுக ஒரே மாதிரி நம்பர்ஸ் போடும்போது இவங்க மட்டும் வித்தியாசமா பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு சில கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னொன்னு அந்த விஜய் எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் அக்ராஸ் எல்லாருமே கொடுக்குறோம். இப்போ வந்து முதல்ல கம்மியா கொடுத்தவங்க கூட இன்னைக்கு 20% கண்டிப்பா கிராஸ் பண்ணிடுவாரு. இப்ப 20-30 அப்படிங்கிறதுலதான் இப்ப நம்பர் சரியாகுது. அந்த நம்பர்ஸ் கூட கூட சீட் கண்டுபிடி நடக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு த்ரெஷோல்ட தாண்டினதான் சீட் கண்டுபிடி நடக்கும், அதிகமாகவே நடக்கும். அந்த த்ரெஷோல்டுக்குள்ள எண்ட் ஆயிட்டாங்கன்னா சீட் கண்டுபிடிஸா இருக்காது. விஜய் ஸ்டார் தகுதியில் விஜய் மட்டுமே பெரம்பலூர்லயோ திருச்சிகளுக்குள்ள வெற்றி பெறுவார் தவிர அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷன் தான் வந்து இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த பர்சன்டேஜ் அதோடைய ஓட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது, சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது பேசப்பட்டே வருது. ஆனா ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிளீன் ஸ்ட்ரெயிட் 3 கார்னர் கண்டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு தமிழ்நாடு பார்க்குது. நீங்கள் 2014 மக்கள் நல கூட்டணியை சொன்னாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி சொன்னாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் கிளீன் 3 கார்னர், ஒரு 4 கார்னர் ஃபைட்டில் ஒரு ரொம்ப பலமாக இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு 3 கார்னரை இவங்க வச்சா கூட, அப்படி ஒரு 4 கார்னரோட ஃபைட் ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எஸ்ஐஆர் பல விஷயங்களை மாற்றி அமைச்ச ஒரு இடம், நிறைய தொகுதிகளுடைய சைஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் பழைய கணக்குகளை வச்சு இந்த பர்சன்டேஜ் உள்ள சீட்டாக மாறும், இந்த த்ரெஷோல்டை தாண்டினாதான் அது சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ்குள்ள போக முடியுமா? இல்லைங்க, நிச்சயமா போகலாம் தான் நினைக்கிறேன். நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, இப்போ நீங்க 20% இதை தனிச்சு நிற்கிறார். நீங்க பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் நீங்க ஒரு 4% கூட சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி நடக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், அது வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒரு தனிச்சு களம் கண்டா, தனிச்சு களம் காணும் பொழுது நீங்க வந்து ஒரு த்ரெஷோல்ட தாண்டாம எப்படி சீட் கன்வெர்டபிலிட்டி அக்ராஸ் நடக்கும். ஏன்னா இவங்க சொல்ல நம்பர்ஸ் சொல்றேன், இவங்க சொல்றது முன்னாடி ஹியூஜ் நம்பர்ஸ், 52 ல இருந்து 74ங்கிறது ஹியூஜ் நம்பர்ஸ்.
நீங்க ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க இதுலயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய்க்கும் டிஃபரன்ஸ்ங்கிறது ஒரு 3%, இது 30 இது 20 எடுக்கும் போதே அதே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுது. நீங்க 3% 20 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுது, ஏன்னா த்ரெஷோல்ட் தாண்டிட்டார். இதுவே ரெண்டுமே வந்து 22, 20 இல்ல 19 இருந்துச்சுன்னா அது கன்வெர்ட் நடக்காது. இது அதிகமாக திமுகவிற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதனால ஸ்டில் நம்ம பண்ணலாம் நினைக்கிறேன். எஸ்ஆருக்கு பிறகு நடந்திருக்கிறோம் கண்ணதும் சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 20 வரைக்கும் எல்லாருமே கன்சிஸ்டன்டா 20% தாண்டி வரப்பா, 1 கோடி ஓட்டு வந்து வரப்பா அப்படிங்கிறது பெரும்பான்மையானவர்கள் நம்ம ஒத்துக்கிறாங்க. அந்த 20ல இருந்து 30க்குள்ள போவாரா இல்ல 20ல இருந்து எங்க போய் நிக்க போகிறார் அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்விகள் இருக்கிறது. மே 4th தான் அதுக்கான கிளியர் கட் ஆக்சஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். என்னதான் நம்ம எவ்வளவு சாம்பிள் சைஸ் எடுத்தா கூட அந்த சைஸ் நீங்க அது ஏற 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 இது யாரை பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நான் பேசுற வரைக்கும் இப்ப நிறைய பேர் பேசுற வரைக்கும் அதிமுகவை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நேத்தே வந்த ரிசல்ட்ஸோட ஒரு வெளிப்பாடுங்கிறது, இவர் போனபடி என்டிஏ கூட்டணியாக 18%, பாஜக தனித்து 11%. தேர்தலுக்கு பிறகு பாஜக சதவீதம் என்ன இருக்க போகின்றது, ஒரு 3%, 4% மாறப்போகுது. அப்ப அந்த 8% இல்ல 7% அதிமுக மறுபடியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா இல்ல அது விஜய் பக்கம் போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. யாருடைய இதை வந்து எடுத்துக்காருங்கிறது முக்கியமான கேள்விதான், நம்ம பேசலாம். சிவபிரன், இப்போ வந்து அந்த சைஸ், அதை எஸ்ஐஆருக்கு பிறகு சைஸ் மாறி இருக்கிறதும் அதில் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சின்ன தொகுதி அப்படின்னு எடுத்துட்டா துறைமுகம் தான் இருக்கிறதுலே 1,20,000 தான் ஓவரால் ஓட்ஸு. அதில் போல்டு ஒரு 80-90% வச்சுட்டோம் அப்படின்னா கூட ஒரு 90,000 ஓட்ஸ் தான். அதில் ஒரு 4 கார்னர், அதில் இந்த பர்சன்டேஜ் கணக்குகளை கொண்டு வரும்போது ஒரு க்ளோஸ் ஃபைட் ஏற்படுவதற்கும் இந்த பர்சன்டேஜ்கள் டோட்டலாக தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹார்பர் 90,000 வாக்குகள் பதிவாயிருக்குன்னா, ஸோ தாவேக்கா 25% வாக்குகள், இவங்க திமுக ஒரு 30, இல்லை தாவேக்கா ஒரு 30, திமுக 25. ஸோ இந்த மாதிரி இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த 4 கார்னர் கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா கான்ஸ்டன்சி விஜய் விஜயால் பாதிக்கப்படுகின்ற கட்சி மாறுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அர்பனில் வந்து விஜய் அவர்களுடைய இம்பேக்ட் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ரூரலில் அர்பனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா நான் ஃபீல்டில் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ரூரலில் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ரூரல்லையும் இருக்கு, பட் அர்பன் அளவுக்கு ரூரலில் இல்லை. பட் இங்கே பாயிண்ட் என்னன்னா, இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை வந்து எல்லாருக்குமே தெரியும், மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கடந்த தேர்தலே வந்து திமுக கூட்டணி 2/3 மெஜாரிட்டி, 156 2/3 மெஜாரிட்டி, அவங்க 159 வாங்கி இருந்தாலும் கூட கடந்த தேர்தலே வந்து 39 தொகுதிகளில் வந்து 5000க்கும் குறைவான வாக்குகளால் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கை வந்து 39ல இருந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி தான் இருக்கும். நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் வந்து இது வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான். கடைசியில் யார் ஜெயிக்க போகிறா, 500 ஓட்டில், 1000 ஓட்டில், 2000 ஓட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இதில் தாவேக்கா என்ன ரோல் பிளே பண்ணியிருக்கு, இந்த தொகுதியில் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் தாவேக்கா வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு டிஸ்ரப்டர். அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் சீனை கம்ப்ளீட்டாக டிஸ்ரப்ட் பண்ணுறாங்க. ஸோ 20% 22% அப்படின்னா அவங்களால பெருமளவுக்கு சீட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியாது. 22, 23 த்ரெஷோல்டு அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சீட் கன்வர்ஷன் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அந்த சீட் கன்வெர்ட்டிங் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி அர்பனோட நின்று போதா இல்லை ரூரலுக்கும் போதா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நம்பர்ஸ், டுடேஸ் சாணக்கியாவோட நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு அது வந்து வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, அதிமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கிறது, தாவேக்கா வந்து ஓரளவுக்கு எதிர்கட்சியாக. நீங்க சொல்றதுபடி நடக்குது அப்படின்னா டிஸ்ரப்டர் மட்டும் இல்ல, இது வரைக்கும் இருந்த பல கன்வென்ஷன்ஸையே உடைச்சு அது ஒரு ரீரைட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல போய் நிற்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மளோட தொலைபேசி அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து டுடேஸ் சாணக்கியா இன்றைக்கு, நேற்றைய தினம் பல கருத்து கணிப்புகளை பார்த்தோம், நீங்களும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க. இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா இந்த 5 மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்த போதிலும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 114, 136, அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை 34, 56, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 52 முதல் 74, நாம் தமிழர் கட்சிக்கு 2 அப்படிங்கிற அடிப்படையில் டுடேஸ் சாணக்கியா ஒரு கருத்து கணிப்பை இன்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல என்ன பிரச்சனைனாங்க, அது எக்ஸிட் போலா இருக்கிறது இல்லைங்கிறது தான். அதாவது நம்ம எப்போதுமே ஒப்பீனியன் போல் எப்படி எடுப்போம், வாக்காளர்களை சாம்பிள் எடுத்து அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டினர் கொடுத்து பல விதமான கேள்விகளுக்கு பதில்
பலவிதமான காம்பினேஷன்ஸ் போட்டு நம்ம கடைசியா ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணுவோம். எக்ஸிட் போலுக்கு அதே மெத்தடை அடாப்ட் பண்ணக்கூடாது. எக்ஸிட் போல் என்பது வாக்கு சாவடியிலிருந்து வெளியில வர்றவங்க கிட்ட கேள்வி கேட்கறது. ரெண்டே கேள்விதான். யாருக்கு ஓட்டு போட்டீங்க, போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, ரெண்டே கேள்விதான். என்ன ஜாதி, என்ன மதம், உங்க ரூரலா அர்பனா, இந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. அப்படின்னா இது எப்படி நாங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, வாக்கு சாவடிகளே வந்து ரேண்டம் நம்பர்ல செலக்ட் பண்ணுவோம். அது சாம்பிள் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வாக்கு சாவடி, 10,000க்கு 100. இந்த 100 வாக்கு சாவடிகளுக்கு ஆட்களை அனுப்புவோம். வெளியில வர்றவங்க கிட்ட ரேண்டமா கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையும் தொகுப்போம். ஒரு வாக்கு சாவடி எங்கேயா தருமபுரியில இருக்கும், ஒரு வாக்கு சாவடி வந்து கன்னியாகுமரியில விடும். ரேண்டம் நம்பர் வச்சு எடுக்கும்போது அப்படிதான் வரும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் இந்த எக்ஸிட் போல்ல கிடைக்கிற பெர்சன்டேஜ் சரியா வரும். இவங்க வந்து எடுக்கிறது எல்லாமே பழைய கருத்து கணிப்புகளின் நீட்சி தான். இது வாக்களித்தோர் சர்வேயாக ஆகவே ஆகாது. ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணலாம். ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணா அப்போ 4 கார்னர்டு கண்டெஸ்ட், விஜய்க்கான ஓட்டு வங்கி என்ன, இந்த கேள்வி நமக்கு மிஞ்சி நிற்கும். இதுக்கு முந்தி 4 கார்னர்டு கண்டெஸ்ட் வரும்போது என்ன ஆச்சு? 1989 89ல ஜெயலலிதா அம்மா புதுசா வராங்க, புது பிளேயர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிமுக சிம்பிள் கிடைக்கல, சேவல் சின்னம், அவங்களும் ஆக்ட்ரஸ், அட்ராக்டிவ் பர்சன். ஆனா அவங்க வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து அதிமுகவின் பழைய வேட்பாளர்கள், அதாவது பொலிட்டீஷியன்ஸ். அப்போ தலைவருக்கான ஓட்டு வங்கி போக வேட்பாளர் ஓட்டு வங்கி அதுல சேரும். விஜயோட பிரச்சனை என்ன? விஜய் வந்து அட்ராக்டிவ் பர்சன் தான், சினிமா ஸ்டார் தான். ஆனா வேட்பாளர்கள் யாரு, அது யாருக்குமே தெரியாது. அப்ப வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டிய அந்த 10% ஓட்டு கிடைக்காது, விஜய்க்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு கிடைக்கும். இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா விஜய்க்கு அதிகபட்சமா 8-12% வரும் என்பதுதான் என் கணக்கு. 12% வந்தா சீட்டே கிடைக்காது. 15% வந்தால் ஒருவேளை ஒரு சீட்டு கிடைக்கலாம். திமுகவுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 40க்கு மேல. அப்போ மல்டி கார்னர் கண்டெஸ்ட்ல 40% ஒரு மெயின் பிளேயருக்கு கிடைச்சா அவர் குறைந்தபட்சம் 150 180 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 250-230 சீட்டுகள் கொண்ட ஒரு அசம்பிளியில பவர்ஃபுல்லா 4th கார்னரும் 3rd கார்னரும் பெரியதுன்னு வைங்க. அதாவது 4வது அணி ஒண்ணு இருக்குங்க. போன தடவை 89ல 4வது அணி யாருன்னா ஜானகி அம்மையார் 10% ஓட்டு வாங்கினாங்க. இந்த 4வது அணியும் 3வது அணியும் சேர்ந்து 25% ஓட்டை பிரித்தால் அது மீண்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு தான் அனுகூலம். இப்போ உதாரணமா அதிமுக பலமாக இருக்கிற கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு அனுகூலம், திமுக பலமாக இருக்கிற இடங்கள்ல திமுகவுக்கு அனுகூலம். அப்படி பார்க்கும்போது விஜய் மற்றும் பிற கட்சிகளுக்கான இவங்க கொடுத்திருக்கிற சீட்டு இந்த எண்ணிக்கையில எனக்கு நம்பிக்கை இல்லை. மீண்டும் இது வந்து திமுக அதிமுகவுக்கு இடையிலான போட்டி தான். இந்த திமுகவுக்கான 150 முதல் 180க்கான சீட்டுகள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷியாம். ரொம்ப தெளிவாக நிறைய முக்கியமான விவரங்களை பிரேக் பண்ணியிருக்கீங்க. மிக நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்க்கலாம்.